கோவை மாவட்டத்தின் மத்திய ரேகை என்று அழைக்கக்கூடிய இந்த அவினாசி சாலையில் தான் 10 கிலோமீட்டர் தூர அளவிலான இந்த மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த அவினாசி சாலையில் பல்வேறு கணக்கான கல்லூரிகள், தனியார் மருத்துவமனைகள், குறிப்பா விமான நிலையம் உள்ளிட்ட முக்கியமான பொதுமக்கள் அதிக அளவு கூடக்கூடிய இடங்கள் அமைந்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மேம்பாலமானது கடந்த 2016ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் இந்த உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்கான ஒப்புதல் வரையறுக்கப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டது. அதே சமயம் 2020ஆம் ஆண்டு இதற்காக 1621 கோடி ஒதுக்கப்பட்டு திட்டங்கள் வகுக்கப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றம் நிறைவடைந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மேம்பாலத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த மேம்பாலம் பெரிய அளவுல போக்குவரத்து நெரிசலை குறைக்கும். அதே சமயம் 10 கிலோமீட்டர் தூரத்துல மக்கள் செல்லக்கூடிய இடத்துக்கு விரைவாக செல்லக்கூடும் என்பது பொதுமக்கள் கருத்தா இருக்கு. அது மட்டும் இல்லாம முன்பதாக இந்த பாலத்தை இந்த பாலம் இல்லாத போது இந்த சாலையை கடப்பதற்கு 45 முதல் 50 நிமிடம், அதாவது உப்பிலிபாளையத்திலிருந்து விமான நிலையம் செல்வதற்கு நேரமாகும். ஆனால் இந்த மேம்பாலம் வந்தவுடன் 10 நிமிடங்கள்ல நம்ம விமான நிலையத்தை சென்றடையலாம். மாநகரை விட்டு வெளியே செல்வதும் 10 நிமிடத்தில் நம்ம வெளியே சென்று விடலாம் என்பது இந்த மேம்பாலத்தோட கட்டுமானம் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேவையாக உணர்த்தி இருக்குது என்பதே உண்மையாகும். கோவை மக்களின் நீண்ட வருட கோரிக்கையாகத்தான் இந்த அவினாசி உயர்மட்ட மேம்பாலம் இருந்தது. அது பயன்பாட்டிற்கு வருவதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாம இந்த மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு என பெயரை சூட்டியிருந்தார். அதற்கு ஒரு சில காரணங்களையும் மேற்கோள் காட்டியிருந்தார். கோவை என்றாலே புதுமை, அது மட்டும் இல்லாம அறிவியலில் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த இந்தியாவின் எடிசன், பெரியாரின் உற்ற தோழர் என்று ஜிடி நாயுடுவை மேற்கோள் காட்டி அவருடைய புகைப்படத்தை பகிர்ந்துதான் இந்த மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு என பெயரை வைப்பதாக அவர் அறிவித்திருந்தார். 10.1 கிலோமீட்டர் தூரம் அமைந்துள்ள இந்த மேம்பாலத்தின் சிறப்புகள் பாத்தீங்கன்னா 4 வழி பாதையாக இந்த மேம்பாலத்தை அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேம்பாலத்தின் நடுவே 4 அடிக்கு இந்த சென்டர் மீடியேட்டர் அமைக்கப்பட்டு 10 கிலோமீட்டர் 1 மீட்டர் வரைக்குமான இந்த மேம்பாலமானது கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்கு 4 இறங்குதளம் மற்றும் ஏறுதளங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அண்ணா சிலை, ஹோப் காலேஜ், அப்புறம் விமான நிலையம் உள்ளிட்ட 4 இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏறுதளம் மற்றும் இறங்குதளம் அமைக்கப்பட்டு இந்த மேம்பாலமானது கட்டி முடிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம வழக்கமாக இருக்கக்கூடிய மேம்பாலங்கள் இருக்கக்கூடிய ஒலி அளவு மற்றும் அதிர்வுகள் குறைவாக இருக்கும் என்பதே நெடுஞ்சாலைத்துறையுடைய முக்கிய தகவலாக இந்த மேம்பாலத்தில் பார்க்கப்படுகிறது. மேம்பாலத்தின் 2 பக்கமும் பக்கவாட்டு சுவர் ஜெர்மன் ஷட்டர் என்ற தொழில்நுட்பம் மூலமாக இந்த கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா மேம்பாலங்கள்ல 1.2 மீட்டர் உயரத்துக்கு தான் பக்கவாட்டு சுவர்கள் அமைத்திருப்பாங்க. இந்த மேம்பாலத்துல 1.5 மீட்டர் அளவிற்கு இந்த பக்கவாட்டுடைய சுவர் எழுப்பப்பட்டிருக்கு. தானியாங்கி இயந்திரம் மூலமாக, அதாவது சாரம் கட்டாமல் இந்த மேம்பாலமானது இந்த பக்கவாட்டு சுவர்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. காரணம் விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்கும், அதே சமயம் மேலிருந்து யாரும் கீழே எட்டி பார்த்தால் தவறி விழுந்து விடக்கூடாது, விபத்துகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த பக்கவாட்டு சுவர் சற்று உயரமாக வைக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. 10.1 கிலோமீட்டர் தொலைவுள்ள இந்த மேம்பாலத்துல 4 இடங்கள்ல ஏறுதளம் மற்றும் இறங்குதளங்கள் வைக்கப்பட்டிருக்குது. அண்ணா சிலை, நவ இந்தியா, ஹோப் காலேஜ் மற்றும் விமான நிலையங்கள். அந்த இடங்கள்ல வாகனங்கள் இந்த மேம்பாலத்தை அடையும் போது வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கும், அதாவது வேகத்தை தாண்டி விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்கு இது போன்ற உருளைகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற உருளைகள் பாத்தீங்கன்னா கொண்டையூசி வளைவுகள்ல வாகனங்கள் வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கும் விபத்தில் தவிர்ப்பதற்குமாக இது போன்ற நெடுஞ்சாலைத்துறை பயன்படுத்துறாங்க. அதே போன்ற ஒரு டெக்னாலஜியை இந்த 10.1 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த ஜிடி நாயுடு மேம்பாலத்திலும் குறிப்பா இந்த 4 ஏறுதளம் மற்றும் இறங்குதளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இது போன்ற தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஜிடி நாயுடு மேம்பாலத்துல தேங்கக்கூடிய மழை நீரை நிலத்தடி நீரா சேகரிக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி திட்டத்தை இந்த மேம்பாலத்துல பயன்படுத்தியிருக்காங்க. 305 தூண்கள் இருக்கக்கூடிய இந்த மேம்பாலத்துல 220 ஆழ்துளை தொட்டிகள் அமைக்கப்பட்டு மேம்பாலத்திலிருந்து வரக்கூடிய மழைநீர்கள் முழுவதுமா அந்த ஆழ்துளை தொட்டியில சேகரிக்கும் முயற்சியில இந்த மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மேம்பாலம் மாநகருடைய மிக முக்கியமான பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால கீழ்ப்பகுதியில் கார்டன் போன்ற அமைப்புகள், அதே சமயம் அழகான மின் விளக்குகள் போன்றவை இந்த மேம்பாலம் அமைக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் 1621 கோடி மதிப்பில் இந்த மேம்பாலம் திட்டமிடப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில 1791 கோடி மதிப்பீட்டுல இந்த மேம்பாலமானது கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. ஜிடி நாயுடு மேம்பாலத்தின் கடந்த பாதையை பார்த்தீங்கன்னா கடந்த 2016ஆம் ஆண்டு இந்த மேம்பாலத்துக்கான ஒப்புதல் அதிமுக ஆட்சியில் தயாரிக்கப்பட்டது. அதாவது கோவை மாநகரிலிருந்து புறநகர் பகுதி வரைக்கும் 16 கிலோமீட்டர் இந்த அவினாசி சாலை. இந்த அவினாசி சாலையில
பல்வேறு கல்லூரி மற்றும் மருத்துவமனைகள், தொழில் நிறுவனங்கள், முக்கியமாக விமான நிலையம் ஆகியவை அமைந்திருக்கிறது. எப்பொழுதும் போக்குவரத்து நெரிசல் குறைவில்லாத சாலையாக தான் இது பார்க்கப்பட்டது. அதற்காகத்தான் கடந்த 2016ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் இந்த மேம்பால பணிக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த 2020ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி, அதாவது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு 1621 கோடி நிதியை ஒதுக்கியது. அதனைத் தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி கோவை வஉசி மைதானத்தில் இந்த மேம்பாலத்துக்கான அடிக்கல் நாட்டி இந்த பணியானது தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இதனை அடுத்து திமுக ஆட்சிக்கு இந்த மேம்பால பணியை துரிதப்படுத்தி தற்போது இந்த பணியை முடித்துள்ளார்கள். 1791 கோடி மதிப்புல இந்த மேம்பாலமானது கட்டி முடிக்கப்பட்டது. 10 கிலோமீட்டர் புள்ளி 1 மீட்டர் அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மேம்பாலமானது முடிக்கப்பட்டிருக்கு. முக்கியமான சாலைகளை இணைக்கக்கூடிய மேம்பாலமாகும். குறிப்பா இந்த அவிநாசி சாலையில் போக்குவரத்தை குறைப்பதற்கான மேம்பாலமாக அமைந்திருக்கு என்பதை மிக முக்கியமாக பார்க்கிறோம். முழுக்க இரவில் தான் இந்த கட்டுமான பணிகள் நடக்கப்பட்டது. அதாவது பாக்ஸ் போன்ற கட்டுமானத்தை இரவு நேரத்தில் தூண்கள் அமைக்கப்பட்டு, அதாவது இந்த 10 கிலோமீட்டருக்கு 305க்கு மேற்பட்ட தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தூண்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தூணுக்கும் 30 மீட்டர் இடைவெளி விட்டு அந்த 30 மீட்டருக்கு 15 பாக்ஸ்கள் வீதம் இந்த பாக்ஸ்கள் கோர்க்கப்பட்டு இந்த மேம்பாலமானது கட்டப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மேம்பாலம் மேல் பகுதியில் பாத்தீங்கன்னா 4 வழி பாதையாக, அதாவது பாத்தீங்கன்னா 2 பக்கமும் 4 வழி பாதையாக அமைக்கப்பட்டு, அது மட்டும் இல்லாம 4 இடங்கள்ல ஏறுதளமும் 4 இடங்கள்ல இறங்குதளமும், அதாவது அண்ணா சிலை, நவ இந்தியா, ஹோப் காலேஜ், விமான நிலையம் உள்ளிட்ட இந்த 4 பகுதிகளில் இறங்குதளமும் ஏறுதளமும் அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த விமான நிலையத்துக்கு செல்லக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா உப்பிலிபாளையத்திலிருந்து விமான நிலையத்துக்கு 45 முதல் 50 நிமிடங்கள் செலவாகும். ஆனால் இந்த மேம்பாலம் பயன்பாட்டுக்கு வந்ததுடன் 10 நிமிடங்கள்ல அந்த விமான நிலையத்தை அடைந்து விடலாம். அது மட்டும் இல்லாம உப்பிலிபாளையத்திலிருந்து புறநகர் பகுதிக்கு செல்வதற்கும், புறநகர் பகுதியிலிருந்து மாநகர் பகுதிக்கு வருவதற்கும் 10 முதல் 15 நிமிடத்துக்குள் நம்ம கோவை மாநகருக்கு வந்து விடலாம் என்பது இந்த மேம்பாலத்துடைய தேவையை நமக்கு உணர்த்துகிறது. மேம்பாலத்தில் பாத்தீங்கன்னா பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் இருந்தாலும் இந்த 10 கிலோமீட்டர் மேம்பாலத்தில் எந்த ஒரு பகுதியிலும் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்படாமல் இருக்கு. வேக கட்டுப்பாட்டு கருவி, அதே சமயம் கண்காணிப்பு இவை போன்றவை இல்லாத காரணத்தினால அதிவேகமாக இந்த 10 கிலோமீட்டர் சாலையை கடப்பதற்கு வாகனங்கள் ஓட்டப்படும் என்ற ஒரு அபாயம் உள்ளது. அதே சமயம் விபத்துகள் தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்புகள், அதே சமயம் இரவு நேரங்களில் மேம்பாலத்தில் அதிவேகமாக இளைஞர்கள் வாகனத்தை இயக்காமல் இருப்பதற்கு போலீசார் பாதுகாப்பு இவையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையா இருக்கு. மத்திய ரேகை என்று சொல்லக்கூடிய இந்த அவிநாசி சாலையில் 10 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த மேம்பாலம் போக்குவரத்து நெரிசலை 100% குறைக்கும் என்பது வாகன ஓட்டிகளின் கருத்தா இருக்கு. அதே சமயம் மேம்பாலத்தை புறநகர் செல்லக்கூடியவரும் சரி, அதே மாதிரி அந்த இறங்குதளம் ஏறுதளம் இருக்கக்கூடிய பகுதிகளில் சரியாக கையாண்டு கீழே இருக்கக்கூடிய சாலையில் இந்த ரவுண்டானா போன்ற பகுதிகளில் யூடர்ன் சிஸ்டம் மூலமாக போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கலாம் என்பது போக்குவரத்து காவலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கு. இந்த மேம்பாலத்துடைய பயன்பாடு அனைவருக்கும் கிடைக்கும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் பாதுகாப்பு அம்சங்கள் கேள்விக்குறியாக இருப்பதே என்பது பொதுமக்கள் மற்றும் சமூக மக்களுடைய கேள்வியாக உள்ளது. கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இமானுவேலுடன் செய்தியாளர் கார்த்திக். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.